எந்திரிமா. மீனாட்சி, இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தெரியுமா? ஏன்? அந்த ராட்சசனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவன் இன்னும் இங்க இருந்திருந்தா எத்தனை பேர் பலியா இருப்பாங்க. உன்னோட அதிர்ஷ்டத்தால தான் இங்க இருக்கிற எல்லாங்களுக்கும் விடுதலை. இப்ப வரப்போற புது ஜெயிலர் அவனை மாதிரி கெட்டவரா இருப்பாரோ இல்ல நல்லவரா இருப்பாரோன்னு எல்லாருக்குமே பயமா இருக்கு. நீ போயிடுமா, எங்க அம்மா பார்த்தா உன்னை கத்துவாங்க. நீ போயிடு, சொன்னா கேளுமா. நான் போக மாட்டேங்க, வார்டன் வந்தா கத்துவாரு. போன்னு சொல்றல, போ. உன்னை தானே சொல்லிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, இந்த கைதி எதுக்கு இங்க வந்திருக்காங்க? புதுசா வந்திருக்கிற ஜெயிலர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி எங்க வார்டன் என்கிட்ட சொல்லிருக்காருமா, அதனாலதான் இங்க வந்தேன். அதெல்லாம் தேவையில்லைம்மா, எங்க வேலையை நாங்களே பாத்துக்கிறோம். இங்க பாருமா, எங்க பையன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா எங்களுக்கு தான் திட்டு விடும். அவன் ரொம்ப சின்சியர், நீ இங்க இருந்து போயிடுமா. சரிங்கம்மா. லக்ஷ்மி, எல்லாத்தையும் அடிக்கிட்டியா? எல்லாம் முடிஞ்சதுமா. அம்மா, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? அட, அதெல்லாம் யாரும் இல்லடா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவையான்னு கேட்டுட்டு வந்தா. ஏற்கனவே வீட்டுல ஆள் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அம்மா, முதல் தடவையா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வரங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நில்லுங்க. ஒரு மனுஷனுக்கு 2 முறை தான் மாலை போடுவாங்க. ஒன்று கல்யாணத்தப்ப, இன்னொன்று இறந்ததுக்கு அப்புறம். மற்ற நேரத்தில் இப்படி பண்றது காக்கா பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? மகாத்மா காந்தி போட்டோக்கே மாலை இல்லை, போய் அங்க போடுங்க. கான்ஸ்டபிள்ஸ் சார், கைதிகளுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியா சார்? இல்ல சார். உங்களுக்கு வெல்கம் பண்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் சார். ஐ சி. இந்த வெல்கம் ப்ராசஸ் அரேஞ்ச் பண்ணது யாரு? நான் தான் சார். அப்படின்னா உன்னை 3 days சஸ்பெண்ட் பண்றேன் சார். 3 நாள் கழிச்சு டியூட்டிக்கு வா, இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். சார், அது வந்து முதல்ல கைதிகளையும் மனுஷனா பார்க்க கத்துக்கங்க. ஜெயில் டைம் டேபிள் படி கைதிகளுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ண தவறுனா அதுக்கு காரணமான எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவேன். எஸ் சார். அட்டெண்டன்ஸ் பீரியட் அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் சார்.
இவங்க ராணி அம்மா. என்னம்மா தப்பு பண்ண? திருடனே சார். பாவம், உனக்கு எங்க எதுவும் கிடைக்காது போல இருக்கே. நெக்ஸ்ட். சுப்பு. நீ என்னம்மா பண்ண? நான் ஒரு பையனை பெத்தேன் சார். அப்படின்னா? அதான் நான் பண்ண தப்பு சார். என்னம்மா சொல்ற? என் மருமக தனி கொடுத்துன்னு போகணும்னு சொன்னா என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான் சார். அதுக்கு அந்த புண்ணியவதி நான், என் பையன், என் பொண்ணு வரதட்சணைக்காக அவன் மேல கெரோசின் ஊத்தணும்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சார். அம்மா, நீங்க ராத்திரியில இருந்து இப்படி இரும்பிட்டே இருக்கீங்க. இங்க ஹாஸ்பிடல் எதுவும் இல்லையாம்மா? இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு நினைச்சேம்மா. நான் வேணும்னா உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம்மா, இங்க இருந்து அசைஞ்சா அவங்க அடிப்பாங்கன்னு தான் போல. நீங்க? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? காட்டுல சந்தன மரம் திருடுன்னு அவங்களுக்கு சமைச்சிட்டு இருந்தேன். அதனால அவங்களோட சேர்த்து. என்ன உடம்பு எது சரியில்லையா? ஆமா சார், நேத்துல இருந்து சரியில்லை. டாக்டர்கிட்ட கூட்டு போலாம்ல? ஜெயில் டாக்டர் லீவ்ல இருக்கார் சார். அப்படின்னா வெளியில இருந்து டாக்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. சரிம்மா, நான் வெளியே இருந்து டாக்டர் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். உங்க பேரு? பேரை கேட்டா திருட்டு மொழி முழிக்கிற? என் பேரு நீங்க வாங்கம்மா, நான் உங்களுக்கு மூஞ்சி கழுவி விடுறேன். இங்க வாங்கம்மா. மூஞ்சி கழுவுறது போதும், சீக்கிரமா வா. இத புடிங்கம்மா. அந்த பாட்டி உங்களோட சொந்தக்காரங்களா? சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மீனா. மீனாட்சி. என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். தெரியாது. நீ என்ன பண்ணிட்டு வந்தன்னு உனக்கே தெரியாதா? எல்லாரும் ஏதோ சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவும் தெரியல. ஜெயில இருக்கணும்னு சொல்லி கோர்ட்ல சொன்னாங்க. எது வரைக்கும் இருக்கணும், எப்போ அனுப்புவாங்கன்னு கூட எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு பசுவை கொண்டு வந்து கசாப்பு கடையில கட்டி வச்சுட்டாங்க ஐயா. இந்த பொண்ணு ஒரு அப்பாவி பொண்ணு சார். இந்த பொண்ணுக்கு ஒரு உயிரை காப்பாற்ற தெரியுமே தவிர எடுக்க தெரியாது சார். சரி, நீங்க போலாம். மீனா,
உன்னை பார்க்கறதுக்கு யாரும் வந்திருக்காங்கம்மா. பேரு தேவி அனியா. ஏன் தேவியனி அக்கவா? அக்கா, என்னடி என்னடி இதெல்லாம்? நீ எதுக்காக ஜெயில இருக்க? அழாதடி, ப்ளீஸ் அழாத. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. அக்கா, திரும்பவும் உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்லக்கா. அப்பாவும் தாத்தாவையும் என் கூட அவங்க பேசவே விடலக்கா. நீ எதுக்காகக்கா வந்திருக்க? உன்ன மாதிரி ஆளுங்க இங்க வரக்கூடாதுக்கா. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வரவே கூடாத இடம் இது. உன்னால எப்படி இங்க இருக்க முடியுது? இந்த 4 செவத்துக்குள்ளயும், இந்த இரும்பு கம்பிகளுக்கு நடுவுலையும், இந்த கைதிங்க கூடவும் உன்னால எப்படி இருக்க முடியுது? நான் என்ன செய்யறதுக்கா? நான் எந்த தப்பு செய்யலன்னு சொன்னா யாருமே நம்பலக்கா. நான் எந்த தப்பு செய்யலன்னு சொன்னா யாருமே நம்பலக்கா. நான் உன்னை நம்புறேன். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு என் மனசு எனக்கு சொல்லுது. அதுக்காக தான் நான் உன்னை தேடி இங்க வந்தேன். பாம்பேல இருந்தப்பதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஃப்ளைட்ல கிளம்பி வந்துட்டேன். என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. கண்டிப்பா நான் உன்னை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அக்கா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. அன்னைக்கு ராத்திரி வெளியில போன டாக்டர் சரிக்கு என்ன ஆச்சு, என்ன ஆனாரு, எப்படி இருக்காருன்னு இது வரைக்கும் எதுவும் தெரியலக்கா. முதல்ல நீ டாக்டர் சாருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுக்கா. அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருக்கா. அவரை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அவர் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நீ கூட பொறுக்கலனாலும் நான் உன்னை எப்பவுமே என் சொந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா சொல்லு? நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். நீ வீணா அவரை பத்தியே கவலைப்பட்டு சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்காத, சரியா? டாக்டர் போஸ் திரும்ப வந்த உன்னை இந்த நிலைமையில திரும்ப பார்த்தாருனா அவர் தாங்க மாட்டாரு. அதுக்காகவாவது நீ தெம்பா இருக்கணும். இந்த அக்கா சொன்னா நீ கேப்பல்ல? உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன், சரியா? மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? மேடம், மேடம், உங்களை தான். உங்களை ஜெயிலர் சார் கூப்பிடுறாரு மேடம். என்னையா? ஆமா மேடம், மீனாட்சியை பார்க்க வந்தது நீங்க தானே? ஆமா. செக்யூரிட்டி, மேடம் ஜெயிலர் சார்ட்ட கூட்டிட்டு போ. வாங்க மேடம். சார், இவங்க தான் சார். சரி, நீ போ. நீங்க தானே மீனாட்சியை பார்க்க வந்தது? ஆமா சார். மீனாட்சியை பார்க்க வந்தது கூட ஒரு தப்பா? நானும் நான் அதுக்காக உங்களை கூப்பிடல. பின்ன? நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. நீங்கள் மீனாட்சியை பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியுன்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். உங்களுக்கு என்ன விவரம் வேணும்னு சொல்லுங்க. அவ மேல போலீஸ்ல கதை கட்டி விட்டதா இல்ல கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னதா? உண்மை வேணும். அந்த உண்மையை தான் எப்பவோ ஜெயில தூக்கு போட வச்சிட்டீங்களே. நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்க மாதிரி தோணுது. இது உங்களுக்கு வேதனையாவும் கோபமாவும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, உங்கள் வேதனை எனக்கு புரியுது. நான் சொல்கிறது தான் உங்களுக்கு புரியல. மற்ற கைதிங்கிட்ட விசாரிக்கும் போது மீனாட்சிக்கிட்டே எதுக்கு உள்ளே வந்தீங்கன்னு விசாரிச்சா
அவங்களுக்கு அதுக்கான காரணமே தெரியல. நீ என்ன தப்பு பண்ணன்னு பசுமாட்டு கிட்ட கேட்டோம்னா அது என்ன சொல்லும்? நீ என்ன தப்பு பண்ணன்னு கிளிய பார்த்து கூண்டு கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? அதே மாதிரி ஒரு பச்சை குழந்தைய பார்த்து நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்டா அது என்ன பதில் சொல்லும் சார்? அப்படின்னா மீனாட்சி ஜெயிலுக்கு எதுக்காக வந்தா? அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் முதல்ல மீனாட்சியை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். என்ன சொன்னா? உங்ககிட்ட சொன்ன அதே பதில் தான். எனிவே, மீனாட்சி ஒரு நல்ல பொண்ணுங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போதும். இப்ப நான் கிளம்பலாமா? யா. ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி கோர்ட்ல சொன்னாங்க. இங்க எப்ப வரைக்கும் இருக்கணும், எப்ப அனுப்புவாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நீ என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தேன்னு ஒரு பசுமாட்டை பார்த்து கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? நீ என்ன தப்பு பண்ணன்னு கிளிய பார்த்து கூண்டு கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? ஷியாம், என்னடா தூங்காம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? தூக்கம் வரலம்மா. என்னாச்சுடா? ஜெயில ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைம்மா, ஜெயிலில் ப்ராப்ளம்னா கூட சரி பண்ணிடலாம். என் கவலைலாம் தப்பே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளே வந்த ஒரு பொண்ணை பற்றி தான்ம்மா. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குத்தம் செஞ்சுட்டு வந்தவங்கள தானே ஜெயிலில் போடுவாங்க. குற்றம் பண்ண குற்றவாளிகள் ஒரு தப்பு பண்ணாத அந்த அப்பாவிங்க மேலே பழியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்கம்மா. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா ஜெயில? இருக்காங்கம்மா. யாரு? பேரு மீனாட்சி, 19 வயசு பொண்ணுமாவ.